ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ நாங்கள் வந்து சென்னை சாலிகிராமில் 20th செப்டம்பர் அன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எடுத்தோம். வீட்டு மொட்டை மாடியில் நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா கதை அடிச்சுட்டு இப்படி வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வானத்தில் ஏதோ ஒன்று ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக தெரிஞ்சுது. சரி, நல்ல வேளை கையில் மொபைல் வச்சுருந்தோம். நாங்கள் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், அந்த மேலே ஒன்று சுற்றிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே சின்னதாக ஒரு ஃப்ளைட்டு போகுது பாருங்கள். அந்த ஃப்ளைட்டு வந்து எவ்வளோ சின்னதாக போகுது பாருங்கள். ஒரு புள்ளி மாதிரி தான் இங்கேருந்து தெரியுது. ஆனால் மேலே அந்த க்ளவுடுக்குள்ளே சுற்றுற அந்த யூஎஃப்ஓ எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருந்தது, ஒரு மாதிரி சாய்வாக. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல. அது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த க்ளவுடு, அடர்த்தியான க்ளவுடுக்குள்ளே ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மினுக்குன்னு ஃப்ளாஷ் ஆச்சு. நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் பயங்கரமாக இருந்தது. பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அது சுற்றிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து பக்கத்தில் இருக்க க்ளவுடுக்கு பாஸ் ஆகிடுச்சு. அது எப்படி பாஸ் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் திரும்பவும் அதுக்கு அடுத்த ஒரு க்ளவுடில் பாஸ் ஆச்சு. இது மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பாஸ் ஆச்சுங்க. பட் அது எப்படி பாஸ் ஆச்சுன்னே தெரியல. பட் ஆனால் அது வந்து பாஸ் ஆகி அடுத்த க்ளவுடுக்கு போயிடுச்சு. ஸோ எனக்கு என்னவோ இது யூஎஃப்ஓவாக இருக்கும் தான் தோணுது. அதுவும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டப்பன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சுங்க. அந்த சவுண்டு வந்து இதுலேருந்து தான் கேட்குதா, அதாவது சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த யூஎஃப்ஓலேருந்து தான் கேட்குதா, இல்லை கீழே பசங்க ஏதாவது வெடிச்ச சத்தமானு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பதட்டத்தில் இருந்ததுனால பார்த்துங்க, ஒரு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, இது எதுலேருந்து வந்தது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பதட்டத்தில் இருந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் நாங்கள் சரியாக கவனிக்கலை. இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சில பேருக்கு ஷேர் பண்ணேன். நிறைய பேர் இது வந்து யூஎஃப்ஓன்னு தான் சொல்லி அடித்து சொல்கிறாங்க. நானும் ஒரு 15 இயர்ஸாக அந்த யூஎஃப்ஓ பற்றி நிறையா படிச்சுட்டு வரேன், வீடியோஸ் பார்க்குறேன். காலேஜ் டைமில் நான் லைப்ரரியில் போய் இதை பற்றி புக்ஸ்லாம் கூட எடுத்து படிச்சிருக்கேன். ஸோ இதை பற்றி எனக்கு ஓரளவு ஐடியா இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கு தான் எது தெரியல, என்னடி இது அப்படின்னு கேட்டாள். ஸோ நான் தான் சொன்னேன், இது யூஎஃப்ஓடி அப்படின்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து இது வந்துட்டு ஃபினாமினாக இருக்கும், லைக் இல்லை இது ஸ்பாட்லைட்டாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஸ்பாட்லைட் நான் பார்த்துருக்கேங்க, அது இப்படி இருக்காது. அந்த அடர்த்தியான க்ளவுடுக்குள்ளே இவ்வளோ பளிச்சுலாம் வந்து தெரியாதுங்க. இது கண்டிப்பாக, ஏன்னா யூடியூப்பில் நான் வந்து போய் பார்த்தேன், அந்த வீடியோஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது கண்டிப்பாக யூஎஃப்ஓ தான்.